ஏஞ்சல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஜல் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கணும், ஸோ அதே மாதிரி ஸ்மஜ் ஆகாவுமே இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு காஜல் போட்டு அது ஸ்மஜ் ஆனால் ரொம்பவுமே கவலையாக இருக்கும். ஸோ அது ஆகாமல் ஃபேஸையும் டார்க் சர்க்கிள்ஸ் ஆக்காமல் நல்லபடியாக எப்படி காஜல் போடலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் லாக்மே ஐகானிக் காஜல் தான் வச்சுருக்கேன். ஸோ இது காலேஜ் கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸ் கேர்ள்ஸ் கூட பண்ணலாம். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது ஒரு காஜலை வச்சு தான் நான் சூப்பராக எல்லா விதமான காஜல், ஐலைனர் எப்படி போடுறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஸோ நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது, இந்த ஒரு காஜல் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபேஸ் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நான் அதில் ஐஸ் க்யூப் இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒண்டி டெய்லி இந்த மாதிரி ஐஸ் க்யூப் பண்ணுங்கள். அப்படி டைம் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எனி ஒரு காட்டனில் சில் தண்ணியை தொட்டு வச்சா போதும். ஸோ நான் இது வீட்டிலே பண்ண ஐஸ் க்யூப் எடுத்து நான் இப்போது வச்சுக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் பார்க்கவும் ஒரு பிரைட்டாக நம்மளோட கண்ணே பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. ஸோ தொடச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பண்ணால் போகிறோம். ஸோ தொடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கும், கண்ணு பார்க்கவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிபி க்ரீம், சிசி க்ரீம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம் ஏதோ ஒன்று அதில் இம்தோண்டு எடுத்தால் போதும். ஸோ நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இது கன்சீல் பண்ணால் நம்மளோட டார்க் சர்க்கிள்லாம் தெரியாது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி, நீங்கள் அக்கேஷ்னலி இந்த மாதிரி பண்ணிக்கலாம், டெய்லி பண்ண டைம் இல்லைனா கூட. ஸோ இந்த மாதிரி நான் கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிளெண்ட் பண்ணிவிட்டு எனி ஒரு காம்பேக்ட் பவுடர் இல்லை நம்மளோட டால்கம் லூஸ் பவுடர் கூட இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ எத்தனை ஹவர் நம்ம ஒர்க் பண்ணாலுமே போகாது. ஸோ பார்க்க பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் காஜல் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ காஜல் எடுத்துட்டு, இப்போ நீங்கள் ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா ஒரே ஒரு ஸ்வைப் பண்ணால் போதும். ரொம்ப பண்ணால் நம்ம மிஸ் அடிப்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரே ஒரு ஸ்வைப் பண்ணால் போதும். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இன்னும் அழகாக பண்ணணும்னா ஸ்டெப் 2 இந்த மாதிரி டைட் லைன் பண்ணுறது. ஸோ இது டைட் லைன் பண்ணும்போது கண் ஒரு டெஃபினிஷனாக காட்டும். ஸோ பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் காஜல் போட்ட மாதிரியும் இருக்கும், போடாத மாதிரியும் ஒரு லுக் கொடுக்கும். ஸோ லேஷஸ்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரிய 3rd ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விங் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு லேஷ்லாம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். லேஷே இல்லாதவங்க, லேஷ் கம்மியாக இருக்கவங்களாம் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இப்போ டார்க்கன் பண்ணிவிட்டு அவுட்டர் கார்னரில் இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது 4th ஸ்டெப். ஸோ இதில் பண்ணும்போது கண் பெருசாக தெரியும், கண் ரொம்ப அழகாக தெரியும், குட்டியாக இருக்க கண்ணெல்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும். ஸோ அதையே இன்னும் நம்ம கொஞ்சம் காஜலில் இந்த மாதிரி லோவர் வாட்டர் லைனில் போட்டுட்டா ஸோ நமக்கு கண் பார்க்க ஒரு அழகாக இருக்கும். எத்தனிக் வேர்க்கெலாம் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப எலிக்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா கண் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. ஸோ எனக்கு வாட்டரி ஐஸ் எனக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எனக்குமே கண்ணில் தண்ணி வரும். ஸோ ரொம்ப தண்ணி வரும், என்னால் காஜலே அப்ளை பண்ண முடியாதுன்றவங்க இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிடிக்காதவங்க கூட காஜல் பிடிக்காதவங்க கூட மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு காஜல் போட்டு அந்த உள்ள ஒரு மாதிரியாக கண்ணெல்லாம் எரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். இன்னர் கார்னர் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்னர் கார்னரை புல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே அழகாக இன்னர் கார்னர் வரும். ஸோ ஒரு கேட்டை லுக் மாதிரி இருக்கும், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். க்யூட்டான நீங்கள் ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி வேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த கண்ணில் போட்டு காட்டுறேன். நான் எப்படியும் ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் போட்டிருப்பேன். ஸோ 5-6 டைப்ஸ் ஐலைனர் போட்டிருப்பேன். ஸோ இப்போ இன்னொரு டைப் பார்க்கலாம். ஸோ இது 7th. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேசிக்கான ஐலைனர் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், பேசிக்காகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு எலிக்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள்
கொஞ்சம் விங் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதோ இந்த மாதிரி புல் பண்ணிக்கோங்க ஜென்டலாக. ஸோ இந்த மாதிரி விங் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணும்போது நமக்கு ஒரு விங் எஃபெக்ட் தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்ணு ரொம்ப பார்க்க மேலே பெருசாகவும் கீழே ரொம்ப குட்டியாகவும் ஒரு ஃபிஷ் ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபிஷ் ஐஸ் மாதிரி இருக்குதா. ஸோ இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து ட்ரமாட்டிக்காக போகணும் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு திக்கா ஐலைனர் வச்சுக்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய காஜல் உடஞ்சிச்சு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு போல்டாக பார்க்கவே ஒரு செம்ம, நீங்கள் பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இதை வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணும்போது ஒரு பெரிய ஃபிஷ் ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ இன்னர் கார்னர் நான் சொன்ன மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதுலேயே 8 டைப்ஸ் காஜல் எப்படியோ பண்ணிட்டேன். ஸோ 10 டைப்குள்ளேயே பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கீழேருந்து நீங்கள் வந்து இதை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணும்போது இதை நீங்கள் சாரீக்கெலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். சாரீ அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ரொம்ப அதுக்கப்புறம் ஃபேண்டசி ட்ராமா அதுக்கப்புறமா அதுக்கெலாம் வேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கெலாம் வேர் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி டைப் ஆஃப் வேருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். இப்போது நீங்கள் பரதநாட்டியம் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி காஜல் வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஃபங்க்ஷன் இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். உங்களோட ஐஸை பார்க்க எடுத்து கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரொம்பவுமே அழகாக. இப்போ இதுக்கு மேலே நம்ம மஸ்காரா போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவுமே அழகாக தெரியும். ஸோ நான் போடலை, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுலேயே இன்னும் நீங்கள் விங்லாம் பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுலேயே நிறைய டைப் ஆஃப் காஜல் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து இதில் எந்த லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம என்ன ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை என்ன டெய்லி போகிறோம், டெய்லி காலேஜ் ஸ்கூல் அந்த மாதிரி போகிறோன்னா நம்ம அந்த மாதிரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். டெய்லி இந்த மாதிரி ட்ராமேட்டிக்காக போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட காஜலே முக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், மிடில், அதுக்கப்புறமா இன்னர் கார்னர், அதுக்கப்புறமா சைடு, இதுக்குள்ளேயே முடிஞ்சிடணும். ரொம்ப நம்ம வெளியே வந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறத நல்லா கேட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பர்பான காஜல் வரும். ஸோ இது ரொம்ப மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோன்னு தான் போட்டேன். இப்போ நான் லாங் லாஸ்டிங்காக இருக்க ஏதாவது ஒரு டால்கம் பவுடர், காம்பேக்ட் பவுடர் எடுத்து நம்ம கண்ணில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடனே மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பவுடர் பஃப் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கண்ணில் மை வரவே இல்லை, ரொம்பவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் போகிறீங்கன்னா நீங்கள் ஈவினிங் வந்த வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் கிளாஸியாக இருக்குது, இந்த பக்கம் மேட்டாக இருக்குது. ஸோ இந்த மேட்டாக இருக்க பக்கம் வந்து நம்ம எவ்வளோ பண்ணாலும் அழியவே அழியாது. ஸோ நம்ம மேக்கப் ரிமூவர் ஆர் எனி கோகோனட் ஆயில் அந்த மாதிரி வச்சு ரிமூவ் பண்ணால் தான் இது பண்ணும். நான் இந்த சைடும் அதே மாதிரி காம்பேக்ட் போட்டுக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடர் பஃப்பு ஏதோ ஒரு காட்டன் பஞ்சில் கூட இந்த மாதிரி பவுடர் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணுன்னு நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்குறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான பவுடர் வந்து செட் ஆகிட்டு தேவையில்லாத பவுடர்லாம் வந்து போயிடும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த விங்கை நீங்கள் இன்னும் இது பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் பரதநாட்டியம் அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம சும்மா ட்ராமேட்டிக்காக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு பண்ணிக்கலாம், ரொம்பவுமே அழகாக இருக்கும். கண்ணே பார்க்க பெரிய ஃபிஷ் ஐஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னமும் காஜலில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் லுக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதுபடி நான் பார்ட் 2 வேணால் நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவுமே கம்மியான ப்ராடக்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோவா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் ப்ராடக்டே இல்லை.
ஸோ நான் எல்லோரும் இதை யூஸ் பண்ணணும் தான் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ மெயினாக இந்த ஒரு காஜல் மட்டும்தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். ஸோ இந்த காஜல் ஒரு அஃபோர்டபுள் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நான் ஆன்லைன் லிங்க்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நான் நீங்கள் வாங்கிட்டு இப்படி இந்த மாதிரி டைப் பண்ணும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் ஐஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு நிறைய வேரியேஷன் காட்டியிருக்கேன், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்ட்டு. அண்ட் நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதுபடி நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.